ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூமிங் ரோசஸ். இதுக்கு முன்னால் உள்ள வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் 7 இலை கொண்ட ரோஸ் பிளான்ட் வந்து பூக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் உங்களுக்கு மொட்டு தான் காட்ட முடிஞ்சுது. இப்போ பாருங்கள், இதில் அவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள். அது உங்களுக்கு காட்டுறேன். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இது உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். அதாவது ரோஸில் பொதுவாக ஒட்டு கட்டியிருப்பாங்க. இந்த பாருங்கள், இதில் ஒட்டு கட்டியிருப்பாங்க. இதுக்கு மேலே உள்ள இது தான் 7 இலை இருக்குது. மேலே இருக்க ஸ்டெம்மில் 7 இலை இருக்குது பாருங்கள். அதாவது அந்த ஒட்டு கட்டினதுக்கு மேலே உள்ள ஸ்டெம்மில் தான் 7 இலை இருக்குது. அதுக்கு அடியில் உள்ள ஸ்டெம்மில் இருந்து உங்களுக்கு 7 இலை வந்துச்சுன்னா அது பூக்காது. அது கூம்பு போல் வந்து அது உங்களுக்கு பூக்காது. இந்த ரெண்டும் தான் உங்களுக்கு வித்தியாசம். நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து சில சமயங்களில் நம்ம ரோஸ் செடியில் இலை இல்லாமல் குச்சியாக இருக்கும். சில செடி பார்த்திங்கன்னா இலையெல்லாம் வெளிரி போய் பேலாக அப்படி இருக்கும். அது பாருங்கள், வெயின் மட்டும் டார்க் க்ரீன் கலரில் இருக்கும். இதுக்கு காரணம் செடி ஆரோக்கியமாக இல்லைன்னு அர்த்தம். சத்துக்களை அப்சர்வ் பண்ண முடியலை. அதால் இந்த செடி கூட எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. இப்போ தளிர்த்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ செடி ஆரோக்கியமாக இருக்குது. இதை நான் எப்படி சரி பண்ணேன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியாக நீங்கள் பாருங்கள். இதுக்கு நான் எப்சம் சால்ட் யூஸ் பண்ணேன். இது ஒரு ரசாயன பொருள். அதாவது இது கிறிஸ்டல் மாதிரி, அதை படிகம்னு சொல்லுவாங்க. அது வந்து வெள்ளையாக இருக்கும். இது விவசாயத்துக்கு ரொம்ப பயன்படுது, யூஸ் பண்ணுறாங்க. செடிகள் ஆரோக்கியமாக இருக்கும். நல்லா தளிர்விட்டு செழிப்பாகவும் வளரும். அப்படிப்பட்ட எப்சம் சால்ட்டை தான் நான் யூஸ் பண்ணேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். தான் எப்சம் சால்ட்டு சரிங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும். இதை தான் நான் யூஸ் பண்ணேன். இதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் மெக்னீஷியம் சல்ஃபேட் இருக்குது. சத்து குறைவான மண்ணுக்கு இது நல்லது. தாவரத்துக்கு ஒரு ஊட்டச்சத்து. குளோரோஃபில் ப்ரொடெக்ஷனுக்கு நல்லது. இந்த குளோரோஃபில் சூரிய ஒளியை அப்சர்வ் பண்ணி ஃபோட்டோசிந்தசிஸ் நடைபெற உதவும். அதாவது ஒளிச்சேர்க்கை. இதன் மூலம் செடி தன் உணவை தயாரிக்குது. எப்சம் சால்ட்டால் இன்னொரு பயன் உண்டு. என்னென்னா, எப்சம் சால்ட்டு கரைசலில் புதிய செடிகளை நடுறதுக்கு முன்னால் வேரில் நனைச்சி நட்டால் வேர்கள் பலப்படும். அடுத்து எப்சம் சால்ட்டால் நிறைய பூக்களெல்லாம் பூக்காது. செடிகள் ஆரோக்கியமாக இருக்கும், அவ்வளோதான். பூக்கள் பூக்கணும்னா அதற்கு சப்ளிமெண்ட் கொடுக்கணும். என்னென்னா, செலேட்டட் மைக்ரோ நியூட்ரியன்ட் கொடுக்கணும். இது க்ரீன் கலராக ஃபைன் பவுடராக இருக்கும். பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இதில் ஒரு பயங்கரமான ஸ்மெல் இருக்கும், பேட் ஸ்மெல் இருக்கும். இதில் எல்லா நுண்ணூட்ட சத்துக்களும் இதில் இருக்குது. நுண்ணூட்ட சத்துன்னா இரும்பு, துத்தநாகம், மேங்கனீஸ், காப்பர், குளோரின், இதெல்லாம் தான் செடிக்கு தேவையான நுண்ணூட்ட சத்துக்கள். இது எல்லாமே இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட்டில் இருக்குது. அடுத்து இந்த எப்சம் சால்ட்டையும் இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட்டையும் எந்த அளவில் நம்ம கொடுக்கலான்னு நம்ம பார்க்கலாம். எப்சம் சால்ட்டை 1 லிட்டர் வாட்டரில் 1 mg எடுத்து நல்லா தண்ணியில் கலக்கணும். அதே போல் தனியாக மைக்ரோ நியூட்ரியன்ட்டையும் 1 லிட்டர் வாட்டரில் 1 mg வீதம் கலக்கணும். ரெண்டையும் தனித்தனியாக கலக்குங்க.
அப்புறம் இதை மிக்ஸ் பண்ணி ஒரு பக்கெட்டில் ரெண்டையும் ஒரு பக்கெட்டில் மிக்ஸ் பண்ணிவிட்டு வேர் பகுதியில் ஊற்றலாம் அல்லது ஸ்ப்ரே பண்ணலாம். நல்ல ரிசல்ட் இருக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காட் பிளஸ் யூ ஆல்.